என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா என்னோடு ஒருவரை உன்னுடைய இல்லத்திற்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன். இன்று நான் அழைத்து வந்திருக்கின்ற ஒருவர் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவர். யாரென்றும் என்னவென்றும் யோசித்து முடிக்கும் முன்னமே உன் அம்மா உனக்கு இவரை அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன். பிரித்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் நம்பிக்கைகளும் உன்னை தேடித் தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தாய் தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருப்பதும் இந்த தெய்வம் உனக்கென வருவதும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு ஆச்சரியங்களை கொடுப்பதும் எப்பொழுதும் புதிய காரியம் அல்ல. பிரித்யங்கரா சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நம்பு. தாய் தருகின்ற வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்து. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் வேண்டியபடி உனக்கு தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் அல்லவா? நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் சரியாக உனக்கு புரிய வைக்கும் காலம் அல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பதும் உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக எதையும் உணர்த்த நினைப்பதும் இனி இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக்கி கொடுப்பதும் சரியான முறையில் உன்னை தேற்றும் என்பதனை மறக்காதே. தாய் தனியாக வந்தாலே போதும். அப்படி இருந்தும் ஏன் ஒருவரை நான் அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன் தெரியுமா? அனைத்திற்குமான காரணம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உச்சகட்ட பிரச்சனைகள் தான். உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் உச்சகட்ட தீமைகள் தான். எப்பொழுதும் உன்னை எந்த நிலையிலும் வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகள் தான். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு ஏற்றதை உனக்கு ஏற்றபடி சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா தேவைகளையும் உணர்ந்து புரிந்து நாம் வாழ்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன்னை மாற்றும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் நல்ல புரிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தாயினுடைய அன்பு உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் இந்த தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைத்திருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் வருவதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கவிருக்கும் அடுத்த கட்ட நிகழ்வுகளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாயல்லவா? சரியான மனநிறைவோடு உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தாய் தருவது எல்லாமும் என்னவென்று நீ இனி புரிந்து கொண்டால் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும். தேவையில்லாமல் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் பல உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இது போன்ற நேரம் இனி எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். உன்னிடத்தில் உனக்கு என்ன விதத்தில் எல்லாமும் சோதனைகளும் துன்பங்களும் இருக்கிறதோ
அவை எல்லாமும் இனி உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த நேரம் நீயும் சரியாக எதையும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. சரியான தெளிவோடு நீ எதையும் உணர வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நீ அடைந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருந்த அவநம்பிக்கை எல்லாமும் சென்று விட்டது. எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விட்டதல்லவா? அது போதும். இனி உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் இதுபோன்ற நேரங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் கலங்கி நிற்காதே. மனதளவில் நான் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்க இனி உனக்காக நான் எதையும் கொடுக்கும் இந்த நேரம், இந்த தெய்வத்தினுடைய அன்பில் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மனநிலைவில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உடன் இருப்பது இந்த தெய்வம் என்பதனை புரிந்து கொண்டு, உடன் வருவது இந்த தெய்வம் என்பதனை நீ தெரிந்து கொண்டு, எந்த நேரமும் நாம் இருக்கும் இந்த இடத்தில் நமக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு முறைகளையும் உனக்கு தெளிவுபட சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக எதையும் நீ தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சரியானதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமை இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நின்று நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் ஒவ்வொன்றிற்கும் சரியான உண்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் உன் மனதில் நின்று தெரிந்து கொண்டாயானால் நான் சொல்ல நினைப்பது உனக்கு சரியானதை நிறைவாக தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயத்தை எல்லாமும் தாண்டி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு முழுமையான விஷயங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கை ஒரு விதமான பதற்றத்தோடு உன்னை வைத்திருக்கிறது என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? சுற்றி நடக்கும் விஷயங்களுள் ஏதோ ஒன்று சரியில்லை, நம்மை சுற்றி வருகின்ற மனிதர்களுள் ஏதோ ஒன்று நமக்கு சரியில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? முன்னின்று எதையும் நீ உணரும் இந்த நேரம், முன்னின்று எதையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம், என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான முழுமையான புரிதலோடு உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும், ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும், உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களினால் உன்னை நீ நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை உணர்ந்து கொள். இந்த தாய் தருகின்ற உண்மைகளை ஏற்றுக்கொள். எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா புரிதல்களையும் தரும்போது
உன்னை சுற்றி வரும் தீமைகளினால் உனக்கு நான் கொடுக்கவிருக்கும் உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில சோதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சில இக்கட்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழும் ஒரு வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் இந்த தெய்வம் உன்னை சரியென்று காண்பித்து கொடுக்கும் இந்த காலம் இனி உனக்கென நான் கொடுப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது. ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் இருக்கும் இது போன்ற காரியங்களை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. உனக்கு நல்லது நடக்க வேண்டிய முதலில் இங்கிருக்கின்ற இந்த தீமைகள் வேரழிய வேண்டும். இந்த தீமைகள் அழிந்து விட்டது என்றாலே எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் சரியான ஒன்றை உனக்கு கொடுப்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை அல்லவா? தாயினுடைய வாக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. சரியான முறையில் உனக்கென்று எதையும் உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காது. தேவைகளை அறிந்தும் சூழ்நிலைகளை அறிந்தும் நான் உன்னோடு வருவதில் இனி எப்பொழுதும் உனக்குரிய ஒரு தேவை உன்னை எப்பொழுதும் தொடரும். பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக மாற்ற வேண்டும் என்றால் இன்று நான் சொல்வது போல இவர் என்னோடு உன் வீட்டிற்கு வரவேண்டியது அவசியமாகிவிட்டது. என் குழந்தையே, நான் புகைப்படத்தில் காட்டியிருப்பது வடப்புறம் காளியம்மன். நான் முழுக்க முழுக்க காளி தேவியாக உன் இல்லத்திற்குள் வருகின்றேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையினுடைய நேரம், ஆவணி மாதத்தில் வருகின்ற முதலாம் வெள்ளிக்கிழமை நாளில் உன்னை தேடி வரும் பல துன்பங்களுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைக்க காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு உண்மைகளிலும் உனக்கு சரியானதை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னவானாலும் சரி, இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்குரிய மகிழ்ச்சியை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் தெய்வம் உக்கிரமாக வரும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளுக்கு முடிவு பிறக்கும் அல்லவா? இதற்கு நீ மனதார நம்பிக்கையோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களோடு இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தும் இந்த நாடகங்களை நீ புரிந்து கொண்டால் இந்த நாடகத்தின் முடிவு உன்னை சுற்றி இருக்கும் தீமை அழிந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை சுற்றி இருக்கும் உண்மைகள் எல்லாமும் வெளிச்சத்திற்கு வரும் என்பதனை மறந்து விடாது. நம்பிக்கையோடு தான் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு தான் உன்னை நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நல்லதொரு தெளிவை நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதை நீ உத்திரவாதப்படுத்து. உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கு ஒரு தெளிவு கிடைப்பதை நீ உறுதிப்படுத்து. பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்களில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு தருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எது நடந்தாலும் நான் இருப்பதில் உனக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு அதிகரிக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும்
இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவை என்று எதையும் உணரும் இந்த நேரம் இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உடனிருப்பதில் இனி உனக்கென்று நான் சொல்லும் இந்த காரியங்கள் பிரத்யங்கரா நடத்தி கொடுக்க எல்லாவற்றிலும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. பல நன்மைகளோடு உன்னை நான் என்னவாக மாற்றுகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நான் என்னவாக தருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்கு நான் என்ன கொடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் இனிமேல் தீமைகள் எல்லாமும் தலை தோங்க வேண்டிய நேரம். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மைகள் வெளிப்பட வேண்டிய நேரம். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பங்களில் இருந்து சரியாக நீ மீண்டு வர வேண்டும். பிரத்யங்கரா நினைத்தது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்ற உண்மைகளைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலும் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கும் இது போன்ற விஷயங்களோடு உன்னை நீ தேடி வர கற்றுக்கொள். பிரத்யங்கரா கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் விஷயங்களோடு பின்னி பிணைக்க நினைப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. எதுவானாலும் என் பிள்ளை நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் இதை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய். உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளும் திறமை உனக்குள் இருக்கிறது. நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா எண்ணிய எண்ணங்கள் இனி இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை தேடி வரும் பொழுது அத்தனையிலும் நீ சேர்ந்து இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் வேரழிய நாளைய வெள்ளிக்கிழமையில் காளி தேவியை மனதார நினைத்துக்கொள். நாளைய தினம் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு இருந்து எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக செய்யக்கூடிய நேரம். காளி தேவியை இந்த பிரத்யங்கரா உக்கிரமாக அழைத்து வருகிறேன். இது இன்று அஷ்டமி திதியில் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற வாக்கு. அஷ்டமியின் இரவு உன் தாயானவள் எனக்கு உகந்த திதி அல்லவா? இந்த நாளில் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். நடப்பதில் என்றும் உனக்கே எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் பிறக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களோடு எப்பொழுதும் ஒரு அம்மாவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் உனக்கு கொடுக்க நினைப்பது இந்த பிரத்யங்கரா உன்னோடு கொண்டு வந்து சேர்க்க நினைப்பது என்று அத்தனையிலும் நீ உனக்குரிய நம்பிக்கையினால் எதையும் புரிந்து கொண்டால் அது போதும். காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிதான், எல்லாமும் நடப்பது எல்லாமும் முறைதான். உன் வீட்டில் தீமைகள் அழிய வேண்டும். உன் வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்கள் நிச்சயமாக இத்தோடு முடிந்துவிட வேண்டும். இது போன்ற ஒரு நாள் கிடைத்து விடாது. அஷ்டமி நிரவில் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா இருக்கின்ற நேரம் எதையும் விட்டுவிடாமல் நீ சரியாக முன்னேறி வா. என்றும் அம்மா உன்னை உருவாக்கி உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதனை மறக்காதே.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.